குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவர் நம்ம மேலே உண்மையான அன்போடு இருக்காங்களா இல்லையா, இல்லை பொய் சொல்கிறாங்களா, நடிக்கிறாங்களா, வாயில் ஒன்று வச்சுக்கிட்டு மனசில் ஒன்று இருக்கா. இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும், நண்பர்களுக்குள்ளேயும் பொருந்தும், காதலன் காதலிக்கும் பொருந்தும், அம்மா அப்பாக்குள்ளேயும் பொருந்தும், எல்லாருக்குமே நண்பர்களுக்குள்ளேயும் பொருந்தும். காமனான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் என்று இருக்கிறோம். உண்மையான அன்பு எதை பொறுத்தது என்றால், அது வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சு, நமது பார்வை, இது எல்லாவற்றிலுமே அன்பு என்பது நிச்சயமாக வெளிப்படும். நிறைய பேருக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க. அந்த அன்பு எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் கிடைக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக கிடைப்பதில்லை. அதனால தான் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மனசங்கடங்கள் எதனால வருதுன்னா, இந்த அன்பு லேக் ஆகிறதுனால தான் இவர்களுக்குள் இந்த பிரச்சனை வருகிறது. இப்போ இதில் இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மையான அன்பு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக ரீதியாக ஃபர்ஸ்ட் பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப ஆன்மீக ரீதியாக போகாமல் உலக ரீதியாக உங்களுக்கு சில டிப்ஸை நான் கொடுக்கலான் இருக்கேன். ஒருத்தருக்கு உண்மையாகவே உங்கள் மீது அதிக அன்பு இருந்தால் அவங்க உங்ககிட்ட அதிகமாக பேசணும்னு விருப்பப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அர்த்தத்தோட பேசுகிறீங்களோ, அர்த்தம் இல்லாமல் பேசுகிறீங்களோ, தெளிவாக பேசுகிறீங்களோ, தெளிவு இல்லாமல் பேசுகிறீங்களோ, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுடைய வைப்ரேஷனில், உங்களோட ஆறால அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆரிக் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆன்மா அவர்களே அறியாமல் ஒரு இன்ப நிலைக்கு போகும். ஸோ அந்த இன்ப நிலைக்கு போகிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மாவாவது உங்கள்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஸ்பெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. நீங்கள் எங்கேயாவது கிச்சனுக்கு போகிறீங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது போகிறீங்க, இல்லை ட்ராவல் பண்ணி காரில் எங்கேயாவது போகிறீங்க, நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் அவர்கள் அதிகமாக உங்களுடன் நேரம் செலவு செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டாப்பிக்கே இல்லாமல் கூட சும்மா நம்மக்கிட்ட உட்காந்து ஏதாவது பேசணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, அந்த மனமானது உங்களது அன்பிற்கு ஏங்குகிறது என்று அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை கடந்த நிலையில் அன்பு ஒருத்தங்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதை வேற எதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பக்கம். இதை கடந்த நிலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஏதாவது ஒரு பொருள்னா எப்படி அப்படின்னா, அது அவங்களுடைய அன்பை, ஏன்னா அந்த மனசுக்கு தெரியாது எப்படிலாம் அன்பை வெளிப்படுத்துறது அப்படின்றது தெரியாது. நிறைய பேர் பொருள் வாங்கி கொடுக்கறது அவங்கள கையகப்படுத்தணும், அவங்கள கண்ட்ரோல் எடுக்கணுன்றதுக்காக பொருள் வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. பட் இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த அன்பு பொருள் வெளிப்பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மிகவும் பிடித்த, பிரச்சனை இல்லாத, நீங்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய, உங்க மனசுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை உங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பார்கள். நீங்க கேட்குறீங்களோ கேட்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது. அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க எந்த விஷயத்தை ரொம்ப விரும்புறாங்க, இவங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்குமா, இல்லை ஏதோ ஒரு பொருள் பிடிக்குமா, இல்லை ஏதாவது உணவு பிடிக்குமா, இல்லை ஏதாவது உடை பிடிக்குமா, இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் பிடிக்குமான்னு சொல்லி உங்களுடைய வருகைக்காக காத்து ஏங்கி ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அதை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா அடுத்து அவங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதோ ஒரு பொருளை கொடுத்தோன்னே அடுத்து உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க. இது அப்படி இருக்காது. உண்மையான அன்பு இருந்தது அப்படின்னா, நீங்கள் கேட்காமே ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலியமாக ஏதோ ஒரு பொருளை கொடுத்து உங்களிடம் அவர்கள் அந்த அன்பை எதிர்பார்ப்பார்கள், தங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்துவார்கள். ஒரு சில பேர் குவாலிஃபைடான பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல நிலையில் இருக்கிறவங்க அன்பை கொடுத்துட்டு அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. வேறு எதையும் பொருள் ரீதியாகவும் சரி, வேற இந்த உலக ரீதியாக எதையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். உங்க பிரசன்ஸ் இருந்தாவே போதும், உங்க பிரசன்ஸே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர். எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் பேசுறதுக்கு ஒரு டாபிக் இருக்காது, நேரில் வந்தாலும் சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருப்போம். ஆனா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச தொடங்கும் போது அந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பில்ட் ஆகும். ஒண்ணுமே இல்லாம டாபிக்கே இல்லாம இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், வைப்ரேஷன் சரியில்லாத ஆளுங்களா இருந்தா பேச பேச சண்டை வரும், பேச பேச எரிச்சல் வரும், பேச பேச எனர்ஜி லாஸ் ஆகும். ஆனா இதுவே இரண்டு ஒத்த கருத்துக்களுடைய மனமும் ஒத்த கருத்துக்களுடைய அந்த ஆன்மாக்களும் சந்திக்கும் போது, அந்த இடத்துல இருக்கும்போது கான்வர்சேஷன் பில்டு பண்றதுக்கு டாபிக்கே இல்லைன்னா கூட அவ்வளவு அழகா அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டே வரும். ஏன்னா நீங்க கேட்ச் பண்றதே அவங்களுடைய மனநிலையை கேட்ச் பண்ணி தான் பேசி, உங்களே அறியாம அந்த கிராஸ்பிங், அந்த பவர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா அதுதான் அந்த உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு. அதுதான் அந்த ஆன்மா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர் உட்காரும் போது அந்த கான்வர்சேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும், அவ்வளோ செரிஷிங் மூமெண்ட்ஸா இருக்கும், எதிர்பார்ப்பு இல்லாத அந்த அன்பாக இருக்கும். இதை கடந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா, உங்களை பிடிச்சி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னா உங்களை பிடிச்சி வைக்கணும். நீங்க எங்க போறீங்கனாலும்
கூப்பிட்டு டார்ச்சர் பண்றது, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இது டார்ச்சர். எப்ப பார்த்தாலும் இதே கேட்கறது. அந்த உயிர் எங்கே இருந்தாலும் அது நன்றாக இருக்கும், அது நல்ல நிலையில் இருக்கும். அந்த உயிருக்கு என்னால என்ன பண்ண முடியும், நலம் விசாரிக்கிறது வேற, கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்ன்றக்கா கூப்பிட்டு டார்ச்சர் பண்றது வேற. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி இப்ப பாருங்க, இப்ப இந்த கை கடிகாரம் இருக்கு, இப்ப இந்த வாட்ச் நீங்க பாக்குறீங்க, இந்த வாட்ச்ல வந்து இப்ப டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் வந்து நீங்க தூங்கிடுறீங்க மேக்சிமம். நான் சொல்றேன் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். இந்த 12 மணி நேரத்தில் நாம் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஞ்சி போனா ஒரு 3 மணி நேரம் இருந்தாவே பெருசு. 12 ஹவர்ஸ்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் விழிப்புணர்வு நிலையில இருந்தாவே பெருசு. இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் விழிப்புணர்வு நிலையில இந்த வாழ்க்கையில உங்களுடைய நினைவுகள் அவர்களுக்கு அதிகமாக வந்துவிடும். ஸோ அதனாலதான் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, டார்ச்சர் பண்ணாம விசாரிக்கிறது, ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, உங்களுடைய வருகையை நினைச்சு அவங்க ஏங்கி கொண்டிருப்பது, அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது, பொருள் வாங்கி கொடுப்பது, இதை கடந்த நிலையில உங்களை பத்தியே அதிகமா வெளியில பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கும் அப்படின்னா, உங்களை பற்றிய எண்ணங்கள் அவர்களுக்குள் அதிகமாக ஓட ஆரம்பிக்கும். சோ வெளிப்படுத்தலனா கூட பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட, மற்ற ஃபேமிலி கிட்ட விசாரிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களை பற்றி அதிகமாக வெளியே பேசி கொண்டிருப்பாங்க. நெகட்டிவா கிடையாது, பாசிட்டிவா. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுப்புல பேசுற மாதிரி இருந்தாலும் கூட அந்த வெறுப்பு கூட அன்பைத்தான் எதிர்பார்க்கும். சோ அடுத்தவங்க கிட்ட உங்களை பத்தி வெறுப்பா பேசினா கூட அது உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீங்க கோவப்படாம எதனால அவங்க வெறுப்பாகிறாங்கன்றதை பார்த்து அதுக்குண்டான அன்பை நீங்கள் காண்பிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அந்த வெறுப்பு என்பது அதிகமான அன்பாக மாறிவிடுகிறது. சோ அதிகமா வெளியில பேசும்போது உங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன்ல ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது முக்கியமான ஒரு கோயிலுக்கு போறாங்க, இல்ல முக்கியமான ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கு, இல்ல வேற ஏதாவது திருமண நிகழ்ச்சிக்கு போறாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரிப்பு போறாங்க, ஏதோ ஒரு டூர் போறாங்க அப்படின்னா உங்களது வருகையை அதிகமாக அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இவங்க இருந்தா நல்லா இருக்குமே, ஏன்னா அந்த ட்ரிப்பே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். அது நம்ம சந்தோஷம்ன்றது போய் ஒரு அவுட் சைட்ல இருக்கக்கூடிய சீனரி விஷுவல்ஸை பார்த்து மட்டும் சந்தோஷமா இருக்கிறது இல்ல, கூட இருக்கக்கூடிய பீப்புளோட டாக்ஸ், அவங்க எந்த அளவுக்கு அன்பா பேசுறாங்க, எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு ஜாலியா வச்சுக்கிறாங்கன்றதுல அவர்களுடைய அன்பு என்பது வெளிப்படும். இதை கடந்த நிலையில ஒருத்தர் பேசும்போது எதை நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா, அவர்கள் உங்களது கண்களை அதிகமாக பார்த்து பேசுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னா அந்த அன்பு எதன் மூலியமாக வெளிப்படும் என்றால் அந்த கண்கள் காட்டி கொடுத்து விடும். அதனால கண்களை நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பேசணும். ஒரு நல்ல டிக்னிஃபைடான குவாலிட்டியான ஒரு சோலா நீங்க இருக்கீங்க அப்படின்னா எதை பார்த்து பேச வேண்டும் என்றால் கண்களை பார்த்து பேச வேண்டும். அந்த கண்களை பார்க்கும் போதே அந்த கண்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி நிறைய விஷயத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துரும். அப்ப உண்மையான அன்பு இருக்கும்போது அந்த கண்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஆனந்த நிலைக்கு போயிடும். ஆனந்த நிலைக்கு போகும்போது நீங்க எப்படி விட்னஸ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு சுகமான ஒரு இன்பமாக இருக்கும். பேச்சே அந்த சுகமான இன்பத்திற்கு கொண்டு சென்று விடும். பெரிய லெவல்ல எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. அன்பா 4 வார்த்தைகள் பேசுறது, கேஷுவலா பேசும்போது, காமெடியா பேசும்போது அவர்கள் அந்த ஒரு ஆனந்த நிலைக்கு சென்று விடுவார்கள். அதை அந்த கண்கள் என்பது காட்டி கொடுத்து விடும். அந்த கண்களை பார்த்தோம்னாவே நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது, ஐ டு ஐ கான்டாக்ட்ல ஒருத்தங்கிட்ட நீங்க பேசும்போது அன்பை அதிகமாக வளர்த்து கொள்ள முடியும். ஏன்னா கண்களை பார்த்து பேசுறதுன்றதே ஒரு ரொம்ப டிக்னிட்டியான ரொம்ப குவாலிட்டியான ஒரு விஷயம். கண்களை பார்த்து பேசும்போது எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் அங்க நடக்கும். நெகட்டிவான பர்சனுக்கு நீங்க கண்களை பாக்குறீங்க அப்படின்னா உங்க எனர்ஜி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பாசிட்டிவான பர்சனோட கண்களை நீங்கள் பார்த்து பேசினீர்கள் என்றால் அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், உங்க பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒருவேளை நெகட்டிவ் பர்சனோட உங்களுக்கு எனர்ஜி அதிகமாகுதுன்னா உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள போய் சரியான மனநிலைக்கு மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இதனால ஒரு சில பேர் நீங்க போன்ல பேசும்போது கவனிச்சிருப்பீங்க, என்னன்னே தெரியலங்க, ரொம்ப டென்ஷனா இருந்தேன், ரொம்ப கவலையா இருந்தேன், ரொம்ப கடுப்புல இருந்தேன், ஆனா உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்னன்னே தெரியல, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, ரொம்ப பெரிய பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த பர்சன் அவ்வளவு வைப்ரேஷனலா அவ்வளவு பாசிட்டிவா சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார்கள். ஸோ கண்களை பார்த்து பேசும்போது அந்த ஐ டு ஐ கான்டாக்ட்ன்றது ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஐ டு ஐ கான்டாக்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களை பார்த்து பேசுறவங்க உங்க கண்களை பார்த்து பேசுறாங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர்களுக்கு உங்கள் மீது அன்பு இருக்கிறது. அதுவும் பேசும்போது அவர்கள் கண்கள் வந்து சில பல பாஷைகள் பேசும். அது உங்களுக்கு உடனே சொன்னா புரியாது. அது பழக பழக தான் கண்களை கவனிக்க கவனிக்க தான் உங்களுக்கு தெரியும். அதுல இன்னும் அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, அவங்க மைண்ட்ல என்ன ஓடுது எல்லாத்தையுமே உங்களால ரீட் பண்ண முடியும். ஸோ எப்போ யாரை பார்த்து பேசினாலும் கண்களை பார்த்து பேச வேண்டும். கண்களை பார்த்து பேசும்போது நீங்க கூச்சப்படக்கூடாது, நீங்க கண்களை கீழே கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா நீங்க எப்போ அவங்களுக்கு ஐ டு ஐ கான்டாக்ட்ல பார்த்து பேசுவோம் உங்க கண்கள் கீழே போயிருதோ அவங்களோட எனர்ஜி உங்களால ரிசீவ் பண்ண முடியலன்னு அர்த்தம். நம்மளும் ஸ்ட்ராங்கா ஐ டு ஐ கான்டாக்ட்ல பார்த்து பேசணும். அப்படி பார்த்து பேசும்போது தான் அந்த கண்கள்
உடல் மொழி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனதினுடைய மொழி அனைத்தும், அவருடைய வார்த்தையிலிருந்து மொழி வெளிப்படவில்லை என்றாலும் உடலினுடைய மொத்த மொழியும் அந்த தெளிவை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, உண்மையான அன்பா இருக்காங்களா இல்லையான்ற. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காரணமே இல்லாமல் உங்கள்கிட்ட நேரம் செலவு பண்ணணும்னு விருப்பப்படுறது, டார்ச்சர் பண்ணாம நான் சொல்றது, காரணமே இல்லாம உங்களை பத்தின சில பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, காரணமே இல்லாம உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, காரணமே இல்லாம உங்களை பத்தி வெளியில பாசிட்டிவா பேசணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே அன்பினுடைய வெளிப்பாடு தான். ஸோ இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம், உண்மையாகவே ஒரு நபர் நம் மீது உண்மையான அன்போடு தான் இருக்கிறார். இதெல்லாம் கடந்த ஒரு பெரிய குவாலிட்டியான ஒரு விஷயமா எது இருக்குன்னா, ஆப்போசிட் பர்சனுக்கு உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். அடிச்சாலும் பிடிச்சாலும் சண்டை போட்டாலும் உங்ககிட்ட தான் இருக்குமே தவிர, வெளியில போனா தன்னை பெரியாள் மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. எங்கேயாவது போய் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு யாரோ ஒருத்தங்க காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, நீங்க கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னா அதை பார்த்து ஆப்போசிட்ல இருக்க பர்சன் பொறாமப்பட மாட்டார், சந்தோஷப்படுவார். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பார்ட்னர் அவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட் அவங்க, நம்மளுடைய மனைவி அவங்க, நம்மளுடைய அம்மா அவங்க, நம்மளுடைய அப்பா அவங்க, நம்மளுடைய நண்பர் அவங்க, அவங்கள ஒருத்தன் காம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றப்போ அதை ரொம்ப சந்தோஷப்படுமோ நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரொம்ப ஜென்யூனா இருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் போய் நானும் பெரிய ஆளுதான்ற மாதிரி பேசுறது வந்து குழந்தைத்தனமான ஒரு எண்ணம், குழந்தைத்தனமான ஒரு விஷயம். இந்த இடத்தில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அடுத்தவங்களை பத்தி இன்னொரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை பத்தி யாரோ ஒருத்தங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, நல்லா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, அன்பா இருக்கீங்கன்ற மாதிரி பேசும்போது பொறாமைப்படாமல் அதை ரசிப்பார்கள், அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ இந்த தன்மையில் இருக்கும்போது பொறாமைப்படாத ஒரு குணம், வெளியே போனாலும் உங்களை விட்டு கொடுக்காத ஒரு குணம்லாம் ஒரு பர்சனுக்கு இருக்குன்னா இறுக்கமா பிடிச்சுங்க, அவங்க உங்க மேல மிகப்பெரிய அன்பில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இன்னும் இதை பத்தி சொல்லணும்னா அன்புக்கு வந்து எல்லையே கிடையாது, நிறைய சொல்லிட்டு போலாம். இந்த உலகம் சார்ந்த மெயினான விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், உண்மையாகவே ஒருத்தங்க நம்ம மேல அன்பா இருக்காங்களா இல்லையான்றதை நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம்.